ரஷ்ய இலக்கியத்தினுடைய 2 மிகப்பெரும் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள், ஒன்று டால்ஸ்டாயும் இன்னொருத்தர் தஸ்தாவஸ்கியும். இவங்க 2 பேரில் எனக்கு ரொம்ப இயர்லியராக அறிமுகமானது தான் தஸ்தாவஸ்கி. அவருடைய சில குறிப்பிட்ட நாவல்களை நான் வாசிச்சிருக்கேன். குற்றமும் தண்டனையும், இடியட், மரண வீட்டின் குறிப்புகள், அப்புறம் அவருடைய சிறுகதைகள் அதெல்லாம் நிறைய வாசிச்சிருக்கேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு ஆள் தஸ்தாவஸ்கி. அது ஏன்னு தெரியல, ஒரு வேளை அவருடைய அந்த தனிமையாக இருக்கலாம், அல்லது அந்த வாழ்க்கையை அவர் கையாண்ட விதமாக இருக்கலாம். அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றா இருக்குது. அப்போ டால்ஸ்டாயை ஒரு புக்கம் முற்றிலும் புறக்கணிக்கிற ஒரு நிலையில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, நமக்கு காந்தியை பிடிக்குது, காந்தியினுடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போது காந்தியை பிடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி டால்ஸ்டாய் பிடிக்காமல் போகும்? அந்த எழுத்தாளன் அந்த காலத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் தானே, கண்ணாடி தானே. அப்போது யாரையுமே புறக்கணிக்கக்கூடாதுன்னு தோணுனதுக்கப்புறமா தான் நான் டால்ஸ்டாயினுடைய சிறுகதைகளை எல்லாம் நிறைய வாசிக்க ஆரம்பிக்கிறேன். பெரும்பாலான கதைகள் நீதி கதைகளாகத்தான் இருக்குது. நிறைய கைண்ட் ஆஃப் கதைகள் எழுதுகிறாரு, பட் ஆனால் அதில் அந்த நீதி கதைகள் அவரோட ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்குறேன். அந்தந்த ஜென்ரேஷனுக்கு, அது யங் ஜென்ரேஷன்ஸுக்கு அது தேவைப்படும், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் டால்ஸ்டாயோடைய கதைகள். இந்த கதையில் வெறும் 3 கதாபாத்திரங்கள் தான். இந்த 3 கதாபாத்திரத்தை வச்சு ஒரு மனித மனங்களை அளவிடுறதா இருக்கலாம், அன்பு தான் எல்லாவற்றுக்கும் பிரதானம் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கலாம், கடவுள் தன்மையை சொல்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 3 கதாபாத்திரத்துக்குள்ளேயே முடிக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். அது அவருக்கே உரித்தான ஒரு ஆர்ட் அப்படின்னு நல்லா நமக்கு புரியுது. இந்த கதை ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கான உரையாடலிருந்து தொடங்குது. வேஸ்லி அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய மனைவி சோனியா கிட்ட இரவு தூங்கும் பொழுது, வெகு சீக்கிரத்தில் குளிர்காலம் வரப்போகுது, நம்மக்கிட்ட ஒரு நல்ல தோளாலான ஒரு உரை நம்மக்கிட்ட இல்லை, ஒன்று தான் இருக்குது, அதுவும் நிறைய இடங்களில் கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தன் மனைவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம குளிர்காலம் வரப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, கவலைப்படாத, என்கிட்ட 2 ரூபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். 2 ரூபிள் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தன்னுடைய மனைவி கேட்குறா. இல்லை, அது மட்டும் இல்லை, பக்கத்து ஊரில் ஒரு நபர் எனக்கு 2 ரூபிள்கள் இன்னும் தர வேண்டியிருக்கு, அதுக்கு பக்கத்து ஊரில் இன்னொரு நபர் எனக்கு 2 ரூபிள்கள் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் நாளைக்கு போயிட்டு இந்த 2 வீட்டிலையும் நான் 2 ரூபிள் வாங்கிட்டு மொத்தம் 6 ரூபிள்கள் நம்மகிட்ட இருக்கும், அதை வைத்து ஒரு நல்ல ஒரு தோளாலான ஒரு உரையை நம்மளால் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அது நல்ல விஷயமாக தான் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எழுந்து தன்னுடைய அந்த மனைவி சோனியா தனக்கு கணவனுக்கான ரொட்டிகளை செஞ்சு கொடுத்துட்டு, நீ நிஜமாக தான் போய் வாங்க போறியா, இல்லை அந்த 6 ரூபிள்களையும் வாங்கி நீ குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்து கிடக்க போறியா அப்படின்னும்பொழுது, இல்லை சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன், நம்மளுடைய நிலைமை எனக்கு தெரியும், நான் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், நான் கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கான அந்த தோளாலான உரையை வாங்கிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு தன் மனைவிக்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டு போகிறான். முதல் நம்பர்கிட்ட போகிறான். முதல் நம்பர்கிட்ட போயிட்டு கேட்டவுடனே, இப்போது இல்லை, அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது என்னடா இது, நம்ம வந்த வேலை இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி, சரி அடுத்த நம்பரை போய் கான்டாக்ட் பண்ணலான்னு அடுத்த நம்பரை போய் பார்க்குறான். அது கிட்டத்தட்ட ஒரு நிலப்பிரபுவனுடைய வீடு. வாப்பா, ஒன்று தான் எதிர்பார்த்தேன், வந்தேன் அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு செருப்பு சரியில்லை, ஒரு மாதிரி இதாக இருக்குது, இது கொஞ்சம் சரி பண்ணி தைச்சி கொடு அப்படின்னோடனே, இவன் வீட்டிலேருந்து வரும்பொழுதே இதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு செருப்பு தைக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் அடக்கியிருக்கக்கூடிய ஒரு பை, அவனோட தொழில் செருப்பு தைக்கக்கூடியது, செருப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போது அதுக்கு தேவையான உபகரணங்கள் அடங்கிய ஒரு பையை எடுத்துக்கிட்டு தான் வரான். அது இப்போ உபயோகப்படுது. அந்த செருப்பை சரி பண்ணி கொடுத்ததுக்காக அவனுக்கு 20 கோப்பைகள் அந்த பெண்மணி கொடுக்குறாங்க. அப்போது கொடுத்துட்டு, அம்மா முன்னாடி மீதி இருக்கக்கூடிய இந்த 2 ரூபிள்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போ பயனடையும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போதைக்கு இல்லைப்பா, அடுத்த வாரம் வான்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ போகும்பொழுதே இன்னொரு செருப்பு இருக்குது, அது இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்த முறை நீ வரும்போது சரி பண்ணி கொண்டு வான்னு கொடுத்துட்றாங்க அவங்ககிட்ட. இப்போது என்னடா இது, நம்ம வந்தோம், 4 ரூபிள்கள் நமக்கு கிடைக்கும், கூட இருக்கிற 2 ரூபிள் போட்டு நாம் ஒரு நல்ல உடை ஒன்று வாங்கிடலாமே, குளிர் தாங்குற மாதிரியான ஒரு உடையை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோமே, இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ போகிற வழியில் நல்ல ஒரு குளிர், அந்த குளிர் அவனால் தாங்க முடியல. போகிற வழியில் ஒரு ஒயின் ஷாப் பார்க்குறான். பார்த்தோன்னே போயிடுறான் கடந்து. திருப்பி யோசிக்கிறான், நம்மக்கிட்ட அந்த 2 ரூபிள்கள் செலவு பண்ணால் தானே பிரச்சனை,
நம்மக்கிட்ட அந்த 20 கோப்பைகள் இருக்குல்ல, அந்த செருப்பு தைச்சு கொடுத்ததுக்காக, அதில் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அந்த 20 கோப்பைக்கான அளவு குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான். வர வழியில் ஒரு மாதா கோயில் மூலையில் ஒரு நபர், வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த ஒரு ஆடையுமே அணியாமல் நிற்கிற மாதிரியான ஒரு உருவத்தை வேஸ்லி பார்க்குறான். இது என்னடா இது, இந்த குளிரில் நமக்கே குளிர் நடுங்களை தாங்கலை, வரும்பொழுது மனைவியோட கோட் வேறு சேர்த்து போட்டு வாங்கிட்டு வந்தோம், நமக்கே தாங்கலை, இவன் நிற்கிறானே, ஒரு வேளை இவன் எதுவும் திருடனாக இருப்பானா, நம்மகிட்ட இருக்கிற 2 ரூபிலையும் இவன் பிடுங்கிட்டு விட்டானா நம்ம நிலமை என்ன ஆகிடுது அப்படின்ட்டு வேணாம் அப்படின்ட்டு வேகமாக நடந்து போகிறான். இருந்தாலும் அவன் மனசு கேட்கல, திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அந்த நபர் திருப்பியும் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்கான். என்னடா இது, இந்த குளிரில் போய் ஒருத்தன் துணி இல்லாமல் நின்றுருக்கிறான், என்னான்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த நபர்கிட்ட போய் பார்க்குறான். பார்த்த உடனே தனக்கு மேலே இருந்த அந்த உடையை அந்த நபருக்கு போற்றி விட்டுட்டு, தான் சரி செய்வதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு செப்பல் கொடுத்தாங்களே அந்த அம்மா, அந்த செப்பலை அவனுக்கு மாட்டி விட்றான். மாட்டி விட்டு, ஏப்பா இந்த நேரத்தில் யார்ப்பா நீ இந்த நின்றுருக்கிற, நீ வா என்னோட வீட்டுக்கு வா, என்னோட வா அப்படின்னு சொல்லி அவனை, அந்த யாருமே முன்ன பின்ன தெரியாத அந்த நபரை வேஸ்லி அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறான். ஏப்பா நீ யார், எங்கேருந்து வர, எந்த ஊர் நீ அப்படின்னு கேட்டனே, அந்த நபர் நான் கடவுளோட ஊர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வேஸ்லி சிரிச்சுக்கிட்டே, எல்லாரும் கடவுளோட ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், சரி வா என்னோட வா அப்படின்னு சொல்லி அவனை தன்னோட அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதும் கதவை தட்டி தன் மனைவியை எழுப்புறான். மனைவி கதவை திறந்து பார்க்குறாங்க, வேஸ்லியும் இருக்கான், கூட ஒரு யாருன்னு தெரியாத ஒரு நபர் இருக்கிறாங்க. இப்போது வேஸ்லிக்கிட்டேருந்து அந்த குடித்த ஸ்மெல் வருது, அந்த போதை ஸ்மெல் வருது. வந்தவுடனே அவங்க சரமாரியாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நீ சொன்ன போலவே நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நீ அந்த 6 ரூபிள்களை வாங்கி குடிச்சு தித்துட்டு தானே வந்திருக்கிற, நீ திருந்த மாட்டேனி அப்படி இப்படின்னு அவனோட 5 பசங்களை எப்படி வச்சு நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு வசைகளை போட்டு தள்ளுதலுன்னு தள்ளுறாங்க. இல்லை கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் நிதானமாக இரு, இல்லை நான் எதுவும் பணம் போன இடத்துல யாரும் கொடுக்கல, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன், அதில் 20 கோப்பை கொடுத்தாங்க, அதில் தான் நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும்போது, சரி இது யாருன்னா, இந்த மாதிரி யாருன்னு தெரியல, ஒருத்தர் நிர்வாணமாக நின்று இருந்தார், நான் உடையை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எங்கள் 2 பேருக்கு ஏதாவது சாப்பிடக்கூடும் அப்படின்னோடனே சோனியா அவங்கள 2 பேரும் உள்ளே கூப்பிட்டு ஒரு சில ரொட்டிக்கு துண்டுகளை கொடுத்து சாப்பிட சொல்லி அவங்கள பரிமாறி அவங்களுக்கு கவனிச்சிக்கிறாள். இப்போது சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது அந்த விருந்தாளி லேசாக சிரிக்கிறாரு. இதை வேஸ்லியும் கவனிக்கிறான். அப்போது தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உடையை கொடுத்து, நீ இது போட்டுட்டு அந்த பெஞ்சில் போய் நீ போய் படுத்து தூங்கிக்கோ, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேஸ்லி சொல்கிறான். அப்போது வேஸ்லியும் தன்னுடைய மனைவியும் படுக்கறைக்கு போயிட்டு, முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவருக்கெலாம் பல பேருக்கு நம்ம உதவி பண்ணுறோம், கடவுள் நமக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டிருக்காரு அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. கவலைப்படாத, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு வேஸ்லி தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி 2 பேரும் இரவு உறங்கிடுறாங்க.